Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி 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 நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. பூமி எங்கும் உடைய மகிமையினால் நீர் நிரப்பி வைத்திருக்கிறீரப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் நலத்தை விரும்புகிறவர், எங்கள் சுகத்தை விரும்புகிறவர், எங்கள் பலத்தை விரும்புகிறவர் அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி. வல்லமையுள்ள தேவன், நீர் மகா பெரியவர் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த இரவு நேரத்திலும் என் கர்த்தருடைய மகிமை நாங்கள் ஜெபிக்கிற வேளையில அப்பா, இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொருவரையும் அது சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, எங்களோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிற, உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளிலே இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், நான் அதிசயத்தை காண்பேன், நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல். யாரெல்லாம் உண்மையாய் உத்தமமான இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்ப்பார்களோ, என் இயேசு நீர் அதிசயத்தை செய்வீர், அற்புதங்களை காணப்பண்ணுவீர், அற்புதங்களை காணப்பண்ணுவீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை மிக பெரியது சுவாமி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிற என் ஆண்டவர் அப்பா, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவன் அப்பா நீங்க. எஸ்டர்டே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க கரத்தின் வல்லமைகள் இந்த இரவு நேரத்தில் இறங்கணும் அப்பா. இதில் பங்கெடுக்கிற இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணரணும். வகை பக்தன் சொல்லுகிறான், உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், உம்மை என் முழு ஆத்மாவோடு துதிப்பேன், என் முழு பலத்தோடு உம்மை நான் துதிப்பேன், உம்மை உயர்த்துவேன். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நோக்கி பார்க்க முகங்கள் பிரகாசிக்கும். ராஜாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் அசைவுகளை நீர் அறிவீர், என் உணர்வுகளை நீர் அறிவீர், என் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிவீர் அப்பா. உமக்கு மறைவாக, உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எதையும் செய்ய முடியாது. சகலவற்றையும் அறிந்திருக்கும் என் ஆண்டவர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை நீர் தூரத்திலிருந்தே அறிகிறீர், தூரத்திலிருந்து அறிகிறீர். என் நினைவுகளை அறிகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. என் சிந்தனை அறிகிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டு உங்கள் நாவுகளுக்கு வருவதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகள் என்னதென்பதை உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்து வைத்திருக்கிற ஒரே தெய்வம், உன்னதமான தெய்வம் நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே அப்பா. எங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவன், எங்கள் தேவைகளை நிரப்புகிற தேவன் அப்பா. நீங்க பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளங்கள் எல்லாம் நிரப்புவீர். கரடு முரடானவைகளை சமமாக்குவீர் அப்பா. நீர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பீர். திறந்திருக்கும் வாசல்களை அடைப்பீர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவர். ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் அதை வாசிக்கவும் அதிகாரம் பெற்றவராம் ஆட்டுக்குட்டியானவராம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் இந்த வேளையிலே சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும். இந்த ஜெபத்தில் இணைகிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இதில் இணைகிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் இறங்கணும். அமராஜா, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த இரவு வேளையில் எங்கள் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும். எங்கள் இருதயத்தின் நிலைவுகள் உமக்கு தெரியும் அப்பா. நாங்கள் பட்ட கஷ்டங்கள் உமக்கு தெரியும். நான் பட்ட அவமானம் உமக்கு தெரியும். என்னை நிந்தித்தவர்களை நீர் அறிவீர். எனக்கு விரோதமாக எழும்பினவர்களை நீர் அறிவீர். எனக்கு விரோதமாக தந்திரம் செய்கிறவர்களை நீர் அறிவீர். மாந்திரீகம் பில்லி சூனியங்கள் செய்கிறவர்களையும் நீர் அறிவீர். எனக்கு விரோதமாய் பொறாமை கொள்கிறவர்களையும் நீர் அறிவீர். எனக்கு விரோதமாக எரிச்சல் படுகிறவர்களையும் நீர் அறிவீர் அப்பா. சகலவற்றையும் அறிந்திருக்கும் என் ஆண்டவர். அமராஜா இயேசுவே, என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. என் வழிகளை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிற என் ஆண்டவர் அப்பா. நீங்க எஸ்டர்டே உமக்கு பிரியமாய் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையாய் நான் நடந்திருப்பேன் என்று சொன்னால் என் ஜெபத்துக்கு நீர் பதில் தருவீர். என் விண்ணப்பத்திற்கு அப்பா பதில் தருவீர். நான் கூப்பிடுகிற பொழுது பரலோகம் என் ஜெபத்துக்கு அது பதில் கொடுக்கும் அப்பா. உண்மை உள்ளத்தோடு பரிசுத்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்த்து இந்த பரலோகத்துக்கு நேராக கரங்களை ஏறெடுத்து இயேசுவே என்று நாங்கள் கூப்பிடுகிற பொழுது அந்த பரலோகம் திறக்கும். எங்கள் ஜெபங்களுக்கு, எங்கள் சத்தத்திற்கு அது செவி கொடுக்கும். அமராஜா, பதிலை உடனே தரும் என் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகிமையை ஊற்றணும். இந்த நேரத்தில் உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் அப்பா. எத்தனை பேர் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, தேசத்தின் எந்த பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, என் இயேசு நீர் அவர்களை சந்திப்பீர். இந்த வேளையிலே நீர் அப்பா இந்த ஜெபத்தின் மூலமாக அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில பேசுகிற வார்த்தையின் மூலமாக நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் தொடுவீர். உம்முடைய பிரசன்னம் இறங்கும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கும். வைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஜனங்களை மீட்க அவருக்கு விருப்பம் உண்டாயிற்றான். அமராஜா இயேசப்பா, நாங்கள் ஜெபிக்க தெரிந்தவர்கள் அல்ல. உம்மை சரியாய் துதித்து உம்மை ஆராதிக்கிறவளும் அல்ல. வைத்தியமாய் தோன்றுகிற எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்கிறீரப்பா. இது எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் பலத்தாலும் அல்ல. இது உம்முடைய கிருபை. இது நீர் காட்டின ஈவு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ வல்லமை இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்.
என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே நீர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். என் நாவிலிருந்து சொல் புறப்படுவதற்கு முன்பதாகவே என் தேவைகளை அறிந்திருக்கிற என் ஆண்டவர் அப்பா, இந்த வேளையிலே சுவாமி அப்பா, இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர் அறிவீர் சுவாமி. ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் அறிவீர். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரை நீர் அறிவீர். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் அறிந்து வைத்திருக்கிற தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் அறிந்து வைத்திருக்கிற பிறப்பாரி. பக்தன் சொல்லுகிறான், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே நீர் அவற்றை எல்லாம் அறிந்திருக்கிறீர். என் தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என் நெருக்கத்தை அறிந்திருக்கிறீர். என் புலம்பலை அறிந்திருக்கிறீர். நான் பட்ட காயங்களை நீர் அறிந்திருக்கிறீர். என் வாழ்க்கையில் உண்டான சோதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. சோதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். என் நெருக்கங்களை அறிவீர். எனக்கு விரோதமாக போராடுகிற ஜனங்களை நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷீக தந்திரங்களை நீர் அறிந்திருக்கிறீர். கண்ணீரோடும் புலம்பலோடும் கூட இந்த ஜெபத்தில் இணைகிற இயேசு அற்புதம் செய்வார். என் வாழ்க்கையை மாற்றுவார். என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். எங்கள் எதிர்காலத்தை மாற்றுவார். அவர் மாற்றி அமைக்கும் தெய்வம். சகலமும் அவர் கரத்தினாலே உண்டாகிறது. சகலமும் அவர் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வேளையிலும் அப்பா, யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ என் இயேசு அவர்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க செய்வீர். அவர்களை வெட்கமடைய விடமாட்டீர் அப்பா. நீர் வெட்கமடைய விடவே மாட்டீர். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். எஸ்டர்டே இது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாய் இருக்கிறது என்று பக்தன் சொல்கிறார். முன்னும் பின்னுமா என்னை நெருக்குகிறேன். ஐயோ, நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது நீர் என்னை ஆசீர்வதிக்கிறேன். எஸ்டர்டே அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அல்லேலூயா. பக்தன் சொல்லுகிற உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே செல்வேன்? நான் விடியற்கால செட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்துக்கு போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே செல்வேன்? இப்பொழுதும் அப்பா, உடைய கண்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி. என்னை தேடுகிற மனுப்புத்தர்கள் உண்டோ என்று சொல்லி உம்முடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்னை தேடுகிற மனுப்புத்தர்கள் உண்டோ? அமராஜா, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை தேடுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் சுவாமி. நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா. இயேசுவே, நீர் குடும்பத்திற்குள் வந்து ஆசீர்வதிக்கிறவர், வீட்டிற்குள் வந்து ஆசீர்வதிக்கிறவர் அப்பா. உம்மை அழைக்கிறோம். எங்கள் இல்லத்துக்கு அழைக்கிறோம். எங்கள் வீடுகளுக்குள் உம்மை அழைக்கிறோம். சகைவு என்கிற ஒரு மனுஷன் உம்மை அழைத்து சென்ற பொழுது நீர் சொன்னீரே, எல்லோரும் இவன் பாவியாகிய ஒரு மனுஷன், இவனுடைய வீட்டுக்கு இவர் செல்லுகிறார் என்று சொன்னாங்க. எசப்பா, நீர் அந்த வீட்டுக்கு சென்றீர். அவனோடு கூட போஜனம் பண்ணினீர். அற்பமா எண்ணப்பட்டவன், மனுஷரால் தூஷிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் அவன். ஆனாலும் அப்படிப்பட்டவன் தன் வீட்டிற்கு உம்மை அழைத்து சொல்லுகிறான். அவனிடத்துலதான் நீங்க கேட்கிறீங்க, நான் உன் வீட்டுக்கு வரட்டுமா? சகைவே, நான் உன் வீட்டுக்கு வரட்டுமா? எசப்பா, அந்த வீட்டுக்குள் நீர் சென்றீர். நீங்க சொன்னீங்க, சகைவே, இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு உண்டாயிற்று. அமராஜா, வீடுகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர், குடும்பங்களுக்கு மீட்பை கொடுக்கிறவர், பிள்ளைகளை அதிகமாய் விரும்புகிறவர்,
அமராஜா, சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வரவிடுங்கள் என்று சொல்லி அவளை கட்டி அணைத்து கொண்டீர், முத்தமிட்டீர். இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் மாறாவிட்டால் அவன் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது என்று சொல்லி குடும்பங்களை நேசிக்கும் என் இயேசு, பிள்ளைகளை நேசிக்கும் என் இயேசு. இந்த வேளையில் அப்பா, நாங்கள் குடும்பமாய் செபிக்கிறோம். தேவ வல்லமை இந்த நேரத்தில் இறங்கணும் அப்பா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். தெய்வீக மகிமை இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அது அசைக்கட்டும், அசைக்கட்டும் அப்பா. கடின இருதயங்கள் எல்லாம் சமாதானம் உள்ள அமராஜா நல்ல இருதயமாக மாறட்டும். கெட்ட சிந்தனைகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். ஜெபிக்க விடாதபடி, தேவ சமூகத்தில் அமர விடாதபடி போராடுகிற பிசாசுகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சிந்தையை ஒருமனப்பட விடாதபடி, கிறிஸ்து இயேசுவை இரட்சகர் என்று அறிக்கை பண்ண விடாதபடி தடை செய்கிற எந்த பொல்லாத ஆவிகளும் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது பிள்ளைகளை விட்டு விலகணும். சரீரத்தில் மறைந்திருக்கிற அசுத்தாவிகள் இப்பொழுதே விலகட்டும். இந்த வேளை கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தும் வேளை, அவர் நாமத்தை உயர்த்தும் வேளை. இதை தடை செய்கிறவன் யார்? கிறிஸ்து இயேசு ஒருவனை மீட்க விரும்புவார் என்று சொன்னார், ஒருவனை ரட்சிக்க விரும்புவார் என்று சொன்னார், ஒருவனை விடுதலையாக்க விரும்புவார் என்று சொன்னார். இந்த கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக நிற்கிறவன் யார்? எந்த இருளும் நிற்க முடியாது, எந்த மந்திரமும் பலிக்காது, எந்த மந்திர தந்திரமும் அங்கே செல்லுபடியாகாது. எப்படிப்பட்ட பில்லி சூனியங்களாக இருந்தாலும் சரி, ஏவல் பிசாசுகளாக இருந்தாலும் சரி, எத்தனையோ குட்டிச்சாத்தான்களாக இருந்தாலும் சரி, ஒன்றும் என் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக நிற்க முடியாது. அவர் ஒரு வீட்டுக்குள் வருவார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு இருக்கவே முடியாது. அவர் வெளிச்சமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவர் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாயிருக்கிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவர் மார்புல சாய்ந்திருந்த அன்பான சீசன் சொன்னான், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒரு வீட்டுக்குள் வருகிற பொழுது, ஏசப்பா, அந்த வீட்டுக்குள் வெளிச்சம் உண்டாகிறது, வெளிச்சம் உண்டாகிறது, அந்த வீட்டுக்குள் வெளிச்சம் உண்டாகிறது. ஓ ரீமா கரதலபா ஷாபலபரா கரதியான் சொன்னது. அபிஷேகம் பிள்ளைகளை தொடட்டும். இருக்கிற இடத்துல தேவ ஆவியானவர் தொடட்டும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க, தேவ மகிமைக்குள்ள வாங்க. உங்க சிந்தையை ஒருமனப்படுத்துங்க, அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் தனியா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளோடு இருக்கலாம், உங்கள் பெற்றோரோடு இருக்கலாம். ஒருமனப்படுங்கள். இருக்கும் இடத்துல கண்களை மூடுங்கள். உங்கள் பிள்ளைகள் அருகில் உங்கள் சொந்த உற்றார் உறவினர் கைகளை பிடித்து கொள்ளுங்கள். இணைந்து செபிங்க. இயேசுவே, இந்த நேரத்துல நான் விடுதலையை பார்க்கணும் அப்பா. பரலோகம் எனக்கு நேராக திறக்கணும். ஓ ரீமா ஷாதல ரதல பாஷா கலதியான் சொன்னது பிரிபிலியா மௌஷாக்தல ரிதிதி நிஷோதிலிதியான் தனதி நமரதலஹா சிக்கல மவாரிதியான் தனதி. தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் நிரப்பட்டும் ராஜா. உங்க மகிமையை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கணும். தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அவர் சமூகத்தில் கிட்டி சேருங்கள். அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் உங்களை நிரப்ப நிரப்ப, தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ள அந்த பிரகாசமான வெளிச்சம் உங்கள் இருதயத்தின் அந்த மனக்கண்ணை, அதுக்கு முன்பதாக அது வெளிச்சமாய் இது பிரகாசிக்கிற பொழுது, அந்த சூரிய வெளிச்சத்தை போல அந்த தேவனுடைய மகிமை உங்கள் மேல் அது பிரகாசிக்கிற பொழுது, உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய உபாதைகள், உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். அவருடைய மகிமை உங்களை நிரப்ப நிரப்ப, அந்த வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்க பிரகாசிக்க, இருள் உங்களை விட்டு அகன்று போகும். அந்த இருள் தான் வியாதியை கொண்டு வருகிறது. அந்த இருள் தான் உங்கள் சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிறது. அந்த இருள் தான் உங்களை வாழ விடாது தடுக்கிறது. உங்கள் குடும்பத்திலே போராட்டங்களை உண்டாக்குகிறது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் வருகிற பொழுது இருள் தானாய் மறைந்து விடுகிறது. இந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் வருவார் என்று சொன்னார்.
உங்களுக்குள் அவர் வருவார் என்று சொன்னால், இயேசுவே என் சொந்த இரட்சகர், அவரை அல்லாமல் எனக்கு வேறொரு தேவன் இல்லை, அவரே உன்னதர், அவரே பரிசுத்தர், அவரே மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் விசுவாச அறிக்கை பண்ணி அவரை இரட்சகர் என்று சொல்லுகிற பொழுது, அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்கள் குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுதுதான் இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு உண்டாயிடுச்சு, இந்த குடும்பத்துக்கே ரட்சிப்பு உண்டாயிடுச்சு, இந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கு ரட்சிப்பு. பிரகாசமான வெளிச்சம், பிரகாசமான வெளிச்சம் உங்கள் வீடுகளுக்குள் இறங்குகிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது, இதை கேட்கிற பொழுது அநேகருடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன், அநேகருடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். கண்ணீரோடு பார்க்கிறீங்க, கவலையோடு பார்க்கிறீங்க, ஏக்கத்தோடு பார்க்கிறீங்க, தாகத்தோடு பார்க்கிறீங்க, நம்பிக்கையோடு பார்க்கிறீங்க, விசுவாசத்தோடு பார்க்கிறீங்க. என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார், என் இயேசு உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்கிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது அவர் உங்கள் அருகில் இருப்பார். இப்பொழுது அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். அந்த உன்னதர் உங்கள் அருகில் இருக்கிறார். அந்த மகத்துவம் உள்ளவர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற அந்த உன்னத தேவன், அவர் உங்கள் இல்லத்துக்குள் வெளிச்சமாய் இறங்குகிறார். போராடுகிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது, சத்துருக்கள் உங்களை விட்டு நீங்குகிறது. இந்த வேளையில உங்கள் பலவீனத்தை குறித்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவர் உங்களை சுகப்படுத்துவார், அவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துவார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்கள் போராட்டங்களை மாற்றுவார், உங்கள் நிந்தைகளை மாற்றுவார், உங்கள் அவமானங்களை உங்களை விட்டு விலக்குவார், உங்கள் தரித்திரத்தை உங்களை விட்டு நீக்குவார். அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரிடத்தில் வருகிற பொழுது பெருக்கம் உண்டாகிறது, அவர் கைகளிலே கொடுக்கிற பொழுது அது பெருக்கம் உண்டாகிறதா. நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவரே என்னிடத்தில் உள்ளதை நான் உமக்கு தருகிறேன், எல்லாம் நீர் தந்தது. சொல்லி பாருங்க, ஆண்டவரே இந்த வேலை நீர் தந்தது, இந்த சரீரம் நீர் தந்தது, இந்த ஆரோக்கியம் நீர் தந்தது, இந்த பிள்ளைகள் நீர் தந்தது, இந்த சொத்து உடைமைகள் எல்லாம் நீர் தந்தது. அது உமக்கே சொந்தமப்பா. சொல்லி பாருங்க, அவர்கிட்ட நாம் கொடுக்கிற பொழுது, நாம் அவரிடத்துல அவைகள் எல்லாவற்றையும் நான் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் அதை பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். அவர் கைக்கு வந்த பொழுது 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். பெருக்கம் உண்டானது. அதை மீதம் 12 கூடைகள் நிறைய எடுக்கும்படியும் அவர் கிருபை பாராட்டினார். நீங்கள் மீதம் எடுப்பீர்கள், நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். இதுவரை நீங்கள் சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லியிருப்பீங்க, இனி சேர்த்து வைப்பீர்கள். தேங்க்யூ மை மாஸ்டர். நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள், பெருக்கம் உண்டாகும். அவரிடத்துல ஒப்புக்கொடு, எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். நீங்க எதெல்லாம் சரண்டர் பண்றீங்களோ அதில் எல்லாம் பெருக்கம் உண்டாகும். எதையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஆண்டவரே எல்லாம் நீர் தந்ததப்பா, இது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு. சொல்லி பாருங்க, அவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. எல்லாவற்றையும் சகலவற்றையும் அவர் பெருக்குவார். அவர் பெருக்கத்தின் தேவன். அநேகருக்கு தெரியல, எப்படி பெருக்கத்தை உண்டு பண்ணணும்னு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்ல, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அவனை அநேகத்துக்கு அதிபதியாக மாற்றுகிறார். கொஞ்சத்தில் உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம், உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆண்டவர்கிட்ட நீங்க அதை சரண்டர் பண்ணணும். அவர் பெருக்கங்களை கட்டளையிடுவார். இந்த இடத்துல இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா அவர் பெருக்கங்களை கட்டளையிடுவார். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். எல்லாத்தையும் வச்சு ஜெபிங்க. ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலாம், சிறு வியாபாரமாக இருக்கலாம், சின்ன தொழிலாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா இது நீர் தந்தது, இது நீர் தந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே ஞானத்தை நீங்க தந்தீங்க, நான் படிக்கிற ஞானத்தை நீங்க தந்தீங்க. வாலிப பிள்ளைகள் சொல்லலாம், சொல்லி பாருங்க.
அடுத்து உங்க படிப்புல இன்னும் அதிகமான ஒரு பெருக்கம் இருக்கும். இன்னும் ஞானம் உங்கள் மேல் அதிகமாய் ஊற்றப்படும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை மாஸ்டர். இந்த வேளையிலும் அப்பா, மகத்துவமுள்ள என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். இதை பார்க்கிற நீங்க இது அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதிகமாக இந்த ஜெபத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்மையான ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அநேகர் என்கிட்ட சொல்றாங்க, ஐயா அந்த சனிக்கிழமை இரவு ஜெபத்துல அநேக அற்புதங்களை நான் காண்கிறேன் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்கள் துணைவியார் அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது இந்த பிரசங்கத்தின் வேளையிலேயே அவங்க சொல்ற, நான் அமர்ந்திருக்கிற போது என் கண்கள் அப்படியே அசந்து போயிடுச்சு. அப்பொழுது திடீரென்று கருப்பாக ஒரு உருவம், அதாவது அவர்களை விட்டு அது விலகி போனது, அப்படியே ஓடுதுன்னு சொன்னாங்க. எத்தனையோ ஜெபம் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ ஜெபங்களை கேட்டிருக்கிறேன். ஆனால் அந்த செய்தியை நான் கேட்கிற பொழுது, அவங்க பேசின பொழுது பாருங்க அது விலகி ஓடிச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாத்திரமல்ல பாருங்க, ஒரு சகோதரி நேற்றைய தினத்துல என்னிடத்துல பேசுறாங்க. அவங்க பேசுகிற பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பிசாசு அது சொல்லுது, இவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு இவளை எவ்வளவோ தடை செஞ்சேன். பேசக்கூடாதுன்னு சொன்னா நானாவே வம்படியா பேச வச்சு மாட்டிக்கிட்டனே, இப்ப நான் என்ன செய்யட்டும்? என்னமோ நான் இவளை விட்டு போய் தான் ஆகணும். இவளுக்குள்ள என்னால இருக்கவே முடியாது. நானே என்ன செஞ்சிட்டேன், போன் பண்ணி பேசுறதுக்கு இவளுக்கு அனுமதியை கொடுத்துட்டேன். தெரியாம பேசிட்டேன். பாருங்க அந்த பிசாசு அலை கழித்தது. ஆமா, பிசாசு என்ன செஞ்சது, மாட்டிக்குது நம்ம கிட்ட வந்து. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எந்த ஒரு காரியமும் அது நம்மளால் உண்டானது அல்ல, இல்லையா? தேவனால் உண்டானது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். தேவ ஆவியானவர் அந்த கிரியைகளை செய்கிறார். ஒருவரையும் கைவிட விரும்பாதவர், ஒருவரையும் கைவிட விரும்ப மாட்டார். யார் எந்த சூழ்நிலை எந்த நேரத்துல கேட்டாலும் அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நான் கிட்டி சேரணும் அப்படின்னு சொன்னா, நான் அடிக்கடி எல்லா பிரசங்கத்திலும் சொல்வதுண்டு, உங்கள் இருதயத்துல கசப்புகளை வைக்காதிருங்க. யார் மேலாவது பகை உணர்வு உங்களுக்குள் வர வேண்டாம். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை பார்த்தாலுமே மிகுந்த வேதனையா இருக்கு. ஏன்னா சமாதானம் இல்லாமல் இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் இல்லை, பகை உணர்வுகள், யார் மேலாவது ஒரு கசப்பு. அநேகமாக குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள், மாமனார் மாமியார், இவர்களுக்குள்ள காணக்கூடிய இந்த பிரச்சனை. மருமகளை தன் மகளைப் போல ஏற்றுக்கொள்ள இருதயம் இல்லாது அவர்கள் மேல கசப்புகளை வைக்கிறது, வெறுப்புகளை வைக்கிறது, காயப்படுத்துவது, வார்த்தையினால காயப்படுத்துவது, அசிங்கமாய் பேசுவது, இதையெல்லாம் செய்துவிட்டு நம்ம தேவனிடத்தில் வந்து நிற்கிற பொழுது அவர் வேதனைப்படுகிறார். அவரால் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியல. அவர் விரும்புகிறார், அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நான் நிறைய நேரங்களில் கேட்பேன், ஆண்டவரை ஏன் இவங்களுக்கு இன்னும் தாமதமாயிட்டே இருக்குது, ஏன் இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் கிடைக்கல? அவங்க கர்த்தர் சொல்லுவார், ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார், இவர்கள் எதை விடணுமோ அதை விடல. இவர்களுக்குள்ள இன்னும் கசப்புகள், வெறுப்புகள், பொறாமை உணர்வுகள் இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயமே அதுதான். ஏன்னா மனுஷர்கள் பொறாமையினாலதான் இயேசுவை சிலுவையிலே அவர்கள் கொலை செய்தார். அவர் மேல் வந்த பொறாமை, அவர் மேல் வந்த கசப்பு, அவர் மேல் வந்த வெறுப்பு, அவருடைய பிரசங்கங்களை கேட்டு பொறாமை கொண்டார்கள். யார் பொறாமை கொண்டா? வெளியில உள்ளவங்க கிடையாது. அவங்கெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. பாவிகளின் வீட்டில தான் அவர் போய் தங்குவார். பாவிகள் பிரச்சனையே இல்லை பாருங்க அந்த இடத்துல. ஆனா இயேசுவை தெரியும் என்று சொல்லுகிறவர்கள், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் பிரச்சனையாக இருந்தாங்க. ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுகிற யாருக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தாரோ அவர்களே அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஏனென்றால் பொறாமை. அவர்களுக்குள் பெருமை இருந்தது. ஏசப்பா சொல்றாரு, ஆசாரியர்களை பார்த்து, பரிசேயர்களை பார்த்து, சதுசேயர்களை பார்த்து சொல்ல, நீங்க நீண்ட நேரம் ஜெபிக்கிறீங்க, தெருக்கள் நின்று ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறீங்கிறார். ஆனா அவர்களை தான் பார்த்து சொல்ல, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படிங்கிறார். நீங்கள் வெளி தோற்றத்துக்கு அப்படி இருக்கிறீங்க, ஆனா இருதயம், தேவன் எப்பொழுதுமே அவர் இருதயத்தை தான் பார்ப்பார். நாம அழுதாலும் சரி, நாம புலம்புனாலும் சரி, என்ன வந்தாலும் அவருடைய பார்வை எங்க போகும் அப்படின்னா இருதயத்துக்கு தான் போகுது. வெளித்தோற்றமாக வெளியில நின்று நம்ம எவ்வளவுதான் கைகளை தட்டி ஆராதித்தாலும், அவரை மகிமைப்படுத்தினாலும், அந்த நேரத்துல நம்முடைய தேவைகளுக்காக அவர்கிட்ட வந்தா எனக்கு ஏதாச்சும் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம என்னதான் அவரை புகழ்ந்து பாடினாலும் ஆராதித்தாலும், உங்கள் இருதயம் எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் பார்க்கிறேன். உங்கள் இருதயத்தை பார்த்துதான் அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த இருதயம் பொல்லாததா இருக்கிற பொழுது அங்கே கசப்பும் வெறுப்பும் பொறாமை உணர்வும் அருவருப்புகளும் இருக்கிற பொழுது என் இயேசுவால் அவர்களை ஆசீர்வதிக்க முடியல. அவருக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் அவரால் முடியாத காரியமாக அது மாறிவிடுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவர் பரிசுத்தமுள்ள தேவமா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் அதற்கு முயற்சி செய்கிற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய முடியும். நிறைய பேர் சொல்றாங்க, அதுவா மாறிடும் என் குணம். இல்லை, நாம் அதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் அந்த எண்ணத்துக்கே வராம மற்றவர்களே நம்ம குறை சொல்லிக்கிட்டு, மற்றவர்களை குற்றம் சாட்டிக்கிட்டே, நம்மளை நாமே நாம் பரிசுத்தவான், நான் ஒரு யோகியன் அப்படின்னு நம்மளை நாமே சொல்லி கொண்டிருப்போம்னு சொன்னேன். நான் 2 நேரம் ஜெபிக்கிறேன். ஏன்டா அநேகர் பேசுவது உண்டு, ஐயா நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன், 100 நாள் ஜெபத்தை அட்டன் பண்ணிட்டேன், எல்லா அமாவாசை இரவு ஜெபத்தை விட மாட்டேன் அப்படின்னா, எனக்கு அதை கேட்கிற பொழுது உள்ளத்துக்குள் அவர்களுடைய கிரியைகளை கண்டு எனக்கு சிரிப்பு வந்தது. கர்த்தர் நகைக்கிறாராம். நீங்கள் எவ்வளவுதான் மிகுதியாய் ஜெபித்தாலும் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பதில்லை என்று சொல்லப்பட்டது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவன், அவன் தான் தேவனை தரிசிப்பான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ மை மாஸ்டர். இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதுனால, ஏவுகிறபடினால நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம எப்பொழுதுமே நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தேவ சமூகத்தில் போவதற்கு முன்பதாகவே நம்மளை நாமே சோதித்து அறிய வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் அதனால் தான் சொன்னார், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, அதை பேசிக்கொள்ளுங்க. ஒருவர் குற்றத்தை ஒருவரிடத்தில் சொல்லி ஒருவருக்காக ஒருவர் செபியுங்கள். அதை அறிக்கை செய்து உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கவங்கிட்ட கூட உட்கார்ந்து, ஐயோ நான் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செஞ்சுட்டேன், இல்லைன்னா உங்க பாஸ்டர்கிட்ட நல்ல நம்பிக்கையா உள்ளவங்க கிட்ட போய் நீங்க என்ன செய்யலாம், இப்படி இருக்கு, எனக்காக ஜெபிங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். குற்றங்களையும் குறைவுகளையும் நாம் ஒத்துக்கொள்ளுகிற பொழுது அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் தேவனிடத்தில் எதையும் வாங்க முடியாது. மனம் திரும்புதல் என்பது என்ன? மனம் திரும்புதல் என்று சொன்னால் நம்முடைய குற்றங்களை நாம் ஒப்புக்கொள்வது, ஆண்டவரோட அப்படியே சரண்டர் ஆகிறது. அல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்றேன், அநேகருக்கு நிறைய காரியங்களை நம்மளால விட முடியாம இருக்கிறது. நீங்க அதுக்கு முயற்சி செய்யுங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து அந்த சுபாவத்திலிருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துடுவார். அநேகர் சொல்லுவாங்க, என்னால் இதை விட முடியல. நிச்சயமா விட முடியும். அதற்கு முயற்சி செய்கிற பொழுது என் தேவ ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்குவார். அவருடைய விருப்பமே அதுதாங்க, நம்மை விடுதலையாக்குவதற்கு. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நாம நீதிமான் என்று சொல்லுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை. ஆனால் அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். ஆண்டவரே நான் ஒரு பாவி. 2 பேரும் ஜெபிக்க போறாங்க. ஒருவன் சொல்லுகிறான் என்னிடத்துல, அதான் நான் பாருங்க, இதை கேட்கிறப்ப உங்களுக்கு புரியும். ஒருத்தன் சொல்றான், இப்ப நம்ம சொல்ற மாதிரிதான், நான் தினமும் இந்த ஜெபத்தை அட்டன் பண்றேன்,
100 நாள் ஜெபத்தை அட்டன் பண்ணிடுறேன், 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், என்னுடைய வருமானத்திலிருந்து நான் காணிக்க கொடுக்குறேன், பாஸ்டருக்கு தவறாமல் கொடுத்துருவேன், ஆலயத்துக்கு நான் கொடுத்துருவேன், இதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே ஒருத்தன் அப்படிதான் ஜெபம் பண்ணுறான். மற்றவர்களை தன்னை நீதிமான் என்று நினைத்து மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பது. நாம் பேசுகிற பொழுது நம்மை நாமே நாங்கெல்லாம் பெரிய ஒரு யோகியர்கள், நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லிட்டு நீங்கள் பரிசுத்தவான்கள் சொல்லுகிற பொழுது மற்றவர்களை நீங்க குற்றப்படுத்தி தான் உங்களை நீங்க மேன்மை. அதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இழுத்துறீங்க உள்ள, உங்கள் சபையில் இருக்கிறவங்களையோ உங்களை உற்சார உறவினையோ இல்லைன்னா பாஸ்டர் யாரையும் விட மாட்டேங்க, யாரையா ஒருத்தர் இழுத்து தான் நீங்க உங்களை மேன்மைப்படுத்தி பேச முடியும். அங்க 2 பேர் ஜெபிக்கிற பொழுது அப்படிதான் நடக்குது. ஒருத்தன் அதை தான் ஜெபிக்கிறான், இன்னொருவன் ஜெபிக்கிறான் பாருங்க, தன்னைத்தானே தாழ்த்துகிறான். வானத்துக்கு நேராக தன் தலைகளை ஏறெடுக்க அவன் துணியாமல் அவன் தலை குனிந்து தன்னை தாழ்த்தி அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமான், இவனே நீதிமான். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உடைய வார்த்தைகள் மேல் நம்பிக்கை இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வேளையில என் தெய்வ பிரசன்னம் உங்களை தொடட்டும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க, இருதயத்திலிருந்து நீங்க ஆண்டோட்ட பேசிக்கொண்டே இருங்க. இப்பொழுது நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் இந்த நேரத்தில் இந்த என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த வேளையில நீங்கள் கேட்ட வார்த்தையை கொண்டு உங்கள் இருதயத்தில் நீங்க தியானிச்சு கொண்டிருங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். யார் மீதாவது நான் கசப்போ வெறுப்போ நான் வைத்திருப்பேன் என்று சொன்னார், அவைகள் எல்லாம் நான் மன்னிக்கிறேன். அவரிடத்தில் நான் சமாதானம் பண்ணுவேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆண்டுடைய பிள்ளை என்று நாமே சொல்லிக் கொள்வதில்லை. நாம் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற பொழுது, மற்றவர்களுடைய சமாதானம் பண்ணுகிற பொழுது, சமாதான உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இந்த வேளையில் நம்ம ஆண்டுடைய வார்த்தை கேட்போம். அதற்கு பிற்பாடு நம்ம ஜெபிக்க போகிறோம். விடுதலைக்காக, சுகத்துக்காக. நிச்சயமாக என் தேவ ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குவார். வாஞ்சியோடும் தாகத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் அவர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார்கள். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற வேத வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசாயா 49வது அதிகாரம் 23வது வசனம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இதுதான் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வேத வார்த்தை. நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க, இருதயம் முழுவதும் ஒரு வாஞ்சையோடு இருக்கிறீங்க. எப்படியாவது தேவன் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா, என்னுடைய நோயை குணமாக்க மாட்டாரா, என்னுடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட மாட்டாரா, என்னுடைய கடன்கள் அடைக்கப்பட்டாதா, இதெல்லாம் உங்களுடைய ஜெபமா இருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்கிறாரு, நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதை யாரு சொல்றாருன்னா தேவன் சொல்றாரு. ஆமென். அவரே உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்க அவருக்கு காத்திருக்கிறதுனால ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறாரு. அல்லேலூயா. சர்வமும் அவருக்கு கீழ்ப்படியும். சகலத்தையும் படைத்த தேவன், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்றார். அதாவது ஒருபோதும் இன்றைக்கு நாளைக்கு
அப்படி இல்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். இது ஒரு வல்லமையான வாக்கு தத்தத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறாரு. நீங்க நம்பிக்கைய அவர் மேல வச்சீங்க அப்படின்னா நிச்சயமா வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு தேவன் நன்மை செய்வாரு அப்படிங்கறது இன்றைக்கு தேவன் சொல்லுகிறாரு. வேதத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோசேப்பு குறிச்சு நம்ம நிறைய தியானிச்சிருக்கோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தந்தை மேல நம்பிக்கை வைக்கல. அவனுடைய நம்பிக்கை தேவன் மேலதான் இருந்துச்சு. எப்படி உறுதியா சொல்றேன்னா, சகோதரர்கள் அவனை குழியில தள்ளினாங்க, அடிமையாய் விற்று போட்டாங்க. ஆனா யோசேப்பு மனம் தளரல, தேவன் மேல இருந்த நம்பிக்கையே விடல. அதனாலதான் கர்த்தர் அவனோடு இருந்தார்னு வசனம் சொல்லுது. அப்ப அவனுடைய நம்பிக்கைய அவனுடைய சகோதரர்கள் மேல அவன் வைக்கல. அடுத்து போத்திபாருடைய வீட்டுக்கு போறான். அங்க அவனுக்கு ராஜ வாழ்க்கை தான். எல்லாவற்றையும் விசாரிக்கிறவனா அவனை வச்சிருக்கிறான். எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறான். எல்லா சகல வசதிகளையும் அனுபவிக்கிறான். அப்போ அவனுடைய நம்பிக்கை போத்திபார் மேல இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமா இல்ல. எப்படி நம்ம உறுதியா சொல்லுகிறோம்? ஏன்னா அவனுடைய நம்பிக்கை போத்திபார் மேலேயோ அவனுடைய வசதி அவனுடைய செல்வங்கள் மேல இருந்தது அப்படின்னா நிச்சயமா போத்திபாருடைய மனைவி தொடர்ந்து யோசேப்பை தொந்தரவு பண்ணும்போது, சரி நாம இதற்கு இணங்கி போனா, இந்த தவற செய்தா நிச்சயமா இந்த வீட்டுல ஆளுகை செய்யலான்னு அவனுடைய இருதயம் சொல்லியிருக்கும். ஆனா அவன் அதை செய்யல. தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி ஓடி போகிறான். அதனுடைய விளைவு பயங்கர மோசமா இருக்கும்னு தெரியும். ஆனா கூட அவன் தேவன் மேலையும் தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தின் மேலையும் வைத்திருந்த நம்பிக்கையினால தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யல. அதனால என்ன ஆகுதாங்க, பொய் குற்றம் சாட்டி சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறான். சரி, சிறைச்சாலைக்கு போனா அங்கிருந்த அதிகாரிகள் மேல அவனுடைய நம்பிக்கை இருந்துச்சா? அங்க கூட இருந்த பானபாத்திரக்காரன் மேல இருந்துச்சா? இல்ல. அங்கிருந்து அவன் வெளியில போய் உன்னை குறிச்சி அவனுடைய கனவை கரெக்டா விளக்கி சொன்னதுனால நான் போய் ராஜா கிட்ட உன்னை குறிச்சி சொல்றேன் அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தைகளை மறந்து போயிடுறான். ஆனா கூட யோசிப்பு இருதயம் தளர்ந்து போகல. அவன் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அத்தனை படிகள்லயும் அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல மாத்திரம்தான் இருந்துச்சு. தேவன் அதி பயங்கரமா அவனை உயர்த்தினாரு. இந்த நாட்டின் அதிபதியாக்குனாரு. அமேன். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவ்வளவு உயரிய பதவியை கொடுத்து அவனுடைய குடும்பம் முழுவதையும் அந்த நாட்டுக்கு கொண்டு வந்து போஷித்து அவ்வளவு அருமையா தேவன் அவனை உயர்த்தினாரு. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகள்லையும் அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல இருந்தது மாத்திரம்தான். நாம இதுலதான் தவறி போயிடுறோம். நிறைய நேரங்கள்ல வேற யாரையாவது வேற எதையாவது நம்பிடுறோம். இவங்க எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா, இந்த லோன் எனக்கு கிடைச்சிராதா, இங்க நான் கடன் கிடைச்சிராதா, இந்த விஷயத்துல எனக்கு வெற்றி எப்படியாவது கிடைச்சிராதான்னு சொல்லிட்டு வேற யாரையாவது வேற எந்த விஷயத்தையாவது நம்ம நம்பும் போது நம்ம வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வருது. தேவனை நம்புனா நிச்சயமா வெற்றி. தேவனை தவிர வேற எதை நம்பினாலும் யாரை நம்பினாலும், அது உங்களுடைய ரொம்ப நெருங்கிய உறவா இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட நிச்சயமா ஒரு கட்டத்துல ஏமாற்றத்தை அடைவீங்க. ஏன்னா உங்க நம்பிக்கை தேவன் மேல மாத்திரம்தான் இருக்கணும். தற்காலிகமா சில நேரங்கள்ல ஏமாற்றம் வரும். சரி, தேவனை நம்ம நம்பிட்டோம், எல்லாமே வெற்றியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா யோசிப்பு வாழ்க்கையில பாருங்க, தேவனை நம்பிதான் இருந்தான், தேவன் கொடுத்த தரிசனத்தை நம்பிதான் இருந்தான். ஆனா ஒரு குழிக்குள்ள இருக்கிறான், அடிமையா இருக்கிறான், சிறைச்சாலையில இருக்கிறான். இங்க எல்லாமே சின்ன சின்ன ஏமாற்றங்கள். ஆனா அது எல்லாமே தற்காலிகம், எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஏமாற்றங்கள், இந்த உபத்திரவம், லேசான உபத்திரவம் அவனுடைய வாழ்க்கையில தற்காலிகமா இருந்துச்சு. அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல இருந்ததுனால அவர் கொடுத்த வெற்றி மாத்திரம்தான் நிரந்தரமா இருந்துச்சு. இன்றைக்கு என்னோடு
இப்ப இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். இப்போ நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கிற இந்த கஷ்டம் தற்காலிகம். இப்ப நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கிற இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை, வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கிறது, இது எல்லாமே தற்காலிகம்தான். இந்த உபத்திரவத்தின் பாதையில தேவன் உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உங்க கூடயே தான் இருக்கிறாரு. நிச்சயமா அதனுடைய பலன் உங்களை எந்த விதத்திலையும் சேதப்படுத்தாது. நீங்க அனுபவிக்க போற வெற்றி உங்களுக்கு நிரந்தரமா தேவன் கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. உங்க கடன்கள் அடைக்கப்பட போகுது. நீங்க மீதம் எடுக்க போறீங்க, அதுதான் நிரந்தரம். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது இருக்காது. ஹல்லேலூயா. உங்களுடைய நோய் குணமாக போகுது. நிச்சயமா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா, இனி நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் தேவன் நடத்தி காட்ட போகிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு உறுதியா, எவ்வளவு வேதத்துல நம்ம சாட்சிகளை பார்க்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்துல மொர்தெகாய், ஆமான், 2 கேரக்டர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 பேரை பத்தி. மொர்தெகாய் யூதன். ஆமான் என்ன செய்யறான், அரண்மனைக்குள்ள போகும்போது எல்லாரும் அவனை வணங்குறாங்க. மொர்தெகாய் மட்டும் வணங்கல. அதனால அவனுக்கு அவன் மேல அவ்வளவு கோபம். அவன் மேல பட்ட அந்த கோபத்தினால எல்லா யூத ஜனங்களையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட ஒரு கட்டளையை வாங்கி அதுல முத்திரை மோதிரத்தை வச்சு கையெழுத்து போட வச்சு அது எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்றான். இப்போ மொர்தெகாயோட நிலைமை பயங்கர மோசமான ஒரு நிலைமை. அவன் யாரை நம்புறான்? தேவனை நம்புறான். அமேன். ரெட்டு உடுத்தி தேவன் கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. எஸ்தர் என்ன பண்றா, ராஜா முன்னாடி போய் நிக்கிறா. ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. யூத ஜனங்களுக்காக பரிந்து பேசுறதுக்காக மொர்தெகாய் எஸ்தர் அனுப்புறான். ராஜா கண்கள்ல தயவு கிடைச்சது. எஸ்தர் ஒரு நாள் விருந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த விருந்துக்கு ஹாமானையும் அழைக்க சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் டே விருந்து முடிஞ்சிருச்சு. அப்பவே எஸ்தர் இந்த காரியங்களை சொல்லி ஹாமானை எப்படியாவது தூக்குல போட வச்சிருக்கலாம். ஆனா எஸ்தர் அதை செய்யல. அன்னைக்கு அவ என்ன செய்யறானா, ராஜா கிட்ட இன்னொரு நாள், அடுத்த நாளும் விருந்து வேணும் அப்படின்னு கேட்குறா. ஏன் இது நடந்துச்சு? ஏன் முதல் நாள்ல இந்த ஆமான் கொலை செய்யப்படலை? தேவன் இந்த 2 நாளுக்கு இடையில ஒரு பெரிய காரியத்தை செய்யறாரு. என்ன பண்றாரு? ராஜாக்கு தூக்கத்தை வர வைக்கல. அவனுக்கு தூக்கம் வரல அப்படின்னு உடனே அங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எழுதி வைக்கப்பட்ட ஒரு நோட்டை கொண்டு வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி மொர்தெகாய் ராஜாவுடைய அரசனுடைய உயிரை காப்பாத்தி இருக்கிறான். அதை பார்த்த உடனே மொர்தெகாய்க்கு நம்ம நன்மை செஞ்சோமா, கனப்படுத்தணுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அங்க ஆமான் உள்ள வரான். அப்போ ஆமான் கனப்படுத்தணும்னா என்ன செய்யணும்னு கேட்கும்போது தன்னை தான் கனப்படுத்த போகிறாருன்னு சொல்லி அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் மொர்தெகாய்க்கு செஞ்சாரு. ஹல்லேலூயா. அவனுடைய எதிரி நினைச்சுக்கிட்டு ஆமான் அவ்வளவு திட்டங்கள் போட்டு தூக்கு மேடையை ரெடி பண்ணி வச்சிருந்தான். ஆனா தேவன், ஹல்லேலூயா, மொர்தெகாய அந்த காரியங்களை அப்படியே மாற்றி போட செஞ்சாரு. மொர்தெகாய் தேவனை நம்பி இருந்ததுனால அந்த இடத்துல தேவன் மொர்தெகாய்க்கு உதவி செஞ்ச காரணத்தினால அப்படியே அவனுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறாரு. உங்களுக்கு எதிராக நிறைய பேர் சதி செஞ்சிருக்கலாம். நீங்க அழிந்து போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப சொந்தக்காரங்க கூட நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. நிறைய நேரங்கள்ல உங்க மேல பொறாமப்பட்டு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்களை வேதனைப்படுத்துவாங்க. நீங்க நம்பி இருக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கும்போது தேவன் இன்றைக்கு சொல்லுகிறது என்னன்னா, அவங்க கண் முன்னாடி உங்களை பல மடங்கு கனப்படுத்த போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறாரு.
இங்க ஆமான் அடுத்த நாள்ல தூக்கிலிடப்பட போகிறான். அதுக்கு முன்னாடி மொர்தெகாய் எவ்வளவு தூரம் கனப்படுத்தப்பட்டானோ அது எல்லாத்தையும் அவன் கண்கள் பார்த்துச்சு. அதனாலதான் தேவன் 2வது நாள் எஸ்தர் இந்த காரியங்களை நடக்க செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் டே நடந்திருந்தனா மொர்தெகாய் ரெட் உடுத்தி தேவன் கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்ததை தான் பார்த்திருப்பானே தவிர எவ்வளவு தூரம் மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டான் அப்படிங்கிறது தெரியாமையே போயிடும் ஆமானுக்கு. ஆனா அவனுடைய கண்கள் பார்க்க மொர்தெகாய்க்கு தேவன் அத்தனை கனத்தையும் கிடைக்க செஞ்சாரு. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவன். அவரு உங்க எதிரிகளுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். சாதாரண விருந்து இல்ல, பந்தியை. ஆமென், பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. உங்க எதிரிகள், நீங்க வீழ்ந்து போகணும், உங்களுக்கு எதிராக சதிகள் செய்யறவங்க முன்னாடி தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு. அது எப்படி அப்படிலாம் இல்லை, தேவன் புதிய வழிகளை உண்டு பண்ணி ஹல்லேலூயா உங்களை உயர்த்துறது அது நிச்சயமான உண்மை. நான் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. சரி, எப்பவாவது உங்களுக்கு மனசோர்வு இருக்குதா, கவலையா இருக்குதா, எல்லாமே வெறுத்து போகிற மாதிரி இருக்குதா அப்படின்னா நீங்க தேவனை தவிர யாரையோ நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கான அடையாளம் தான் இது. ஏன்னா தேவனை நம்பி இருந்தோம் அப்படின்னா வேற எந்த இழப்பும் வேற எந்த பிரச்சனையும் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் உங்க கூட இருப்பாரு, உங்களுக்கு ஆறுதல் செய்வாரு. எப்பெல்லாம் சோர்வு உங்களுக்குள்ள வருதோ, எப்பெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்களோ, ஏதாவது ஒரு அழுத்தம் உங்களை கஷ்டப்படுத்துதோ, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க நம்பிக்கை வேற யாரு மேலேயாவது இருக்கும், வேற எது மேலேயாவது இருக்கும். நிச்சயமா உங்களை அலசி ஆராய்ஞ்சி, இல்ல இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, என் தேவன் இதுவரைக்கும் நன்மை செய்த என்னுடைய தேவன் நிச்சயமா எனக்கு நன்மை செய்வாரு அப்படிங்கிறத முழு நிச்சயமா நீங்க நம்புனீங்க அப்படின்னா தேவன் நிச்சயமா உங்களை பயங்கரமான ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ வைப்பாரு. சங்கீதக்காரன் தாவீதுக்கு இல்லாத பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. சொந்த பிள்ளை அவனை துரத்துறான், சவுல் துரத்தி ஃபுல்லா காட்டுக்குள்ள அலையிறான். ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவனை சுத்தி இருந்துச்சு. ஆனா கூட தாவீது சொல்றான், சங்கீதம் 62:5 நான் நம்புவது அவராலே வரும். அவனுடைய உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிறான், இத்தனை பிரச்சனைகள் மத்தியில நான் எப்படி வாழ்றது அப்படிங்கிறப்ப அவனுடைய உள்ளத்துக்கு, அவனுடைய இருதயத்துக்கு, அவனுடைய சிந்தைக்கு அவன் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென், அவராலே வரும் அப்படிங்கிறப்ப நிச்சயமா இங்க இருக்கிற எந்த பிரச்சனையும் அவனை தோற்கடிக்க முடியாதுங்கிறத முழு நிச்சயமா நம்பி இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம இதை ஃபாலோ பண்ணணும். எப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க நம்புகிறது தேவனால வரும், வேற எந்த மனுஷனும் இல்ல. எந்த காரியத்தினாலையும் உங்களுக்கு நன்மை நடக்க போறதில்ல. உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் தேவன் மாத்திரம்தான். ஆமென். ரோமர் 10:11 பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுதான் உங்களுடைய தகுதி. இதுக்கு மேல நீங்க வேற எதுவும் செய்ய வேணாம். ஆனா அவரை விசுவாசிச்ச ஒவ்வொருத்தரையும் தேவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களுக்குன்னு நியமித்து வச்சிருக்கிறது பயங்கரமான நன்மையான திட்டம். அதை செய்யும் வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டாரு. உங்களுக்காக அவர் காரியங்களை செய்கிறாரு. எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் செய்து முடிப்பாரு. அது நிச்சயமான வெற்றி மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆமென். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் இன்றைக்கு என்னுடைய இருதயத்துல உணர்த்தி இப்போ இதுல ஜெபிச்சிட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன வார்த்தை இது என்ன அப்படின்னா, மார்க் 5:34 அவர் அவளை பார்த்து, தேவன் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறாரு,
மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். உங்க வேதனை எதுவா இருந்தா கூட, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய வேதனை எதுவா இருந்தா கூட, அது நோயா இருக்கலாம், கடனா இருக்கலாம், பிள்ளைகளை குறிச்ச கவலையா இருக்கலாம், பெற்றோர்களை குறிச்ச கவலையா இருக்கலாம், கோர்ட்ல நடக்கிற கேஸா இருக்கலாம், மன நல பிரச்சனையா இருக்கலாம். என்ன வேதனை இப்போ உங்களுக்கு இருக்குதோ, தேவன் சொல்கிறாரு அந்த வேதனை நீங்கி நீங்க சுகமா இருப்பீங்க அப்படின்னு. அதுதான் அவருடைய சித்தம், அதுதான் அவருடைய விருப்பம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை இது ஜீவன் உள்ள வார்த்தை. இது பேசப்படும் போது உங்க வார்த்தை உங்க வாழ்க்கையில அதுக்கான காரணத்தை, எதற்காக அனுப்பப்பட்டுச்சோ அதை செஞ்சு முடிக்கும். நிச்சயமா 100% அதை நான் பிலீவ் பண்றேன். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஆமேன்னு சொல்லி இதை பெற்றுக்கொள்ளும் போது, உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை நீங்க விசுவாசிக்கும் போது, நிச்சயமா உங்க வேதனை நீங்கி நீங்க சுகமாய் தங்கி இருப்பீங்க. இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் சாட்சியாக நிறுத்த போகிறாரு. அவருடைய நாம மகிமைப்படும்படிக்கு நம்ம தொடர்ந்து ஜெபத்துல பங்கு பெறுவோம். அதி நிச்சயமா நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, my Master. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எஸ்டர்டே உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறது சுவாமி. உம்முடைய நாமத்தை குறித்து எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த கிறிஸ்து இயேசுவின் மகிமை பேசப்படுகிறதோ, அங்கெல்லாம் அற்புதங்கள் உண்டாகிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த இரவு நேரத்திலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் இயேசு நீர் விடுதலை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளையும் என் ஆண்டவர் நீர் அடுத்து போடுவீர் சுவாமி. மகிமையானது இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும், ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் என் தேவ மகிமை தொடட்டும். நீர் அற்புதத்தின் கரத்தை நீட்டுவீராக சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. எஸ்டர்டே விசுவாசம், நம்பிக்கை. ராஜா உம்மை நோக்கி விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி நிற்கிற இந்த நேரத்தில் என் இயேசு அற்புதம் செய்வார். என் நம்பிக்கை வீண் போகாது. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கும் தேவன் அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் பேசுகின்ற தெய்வம். என் சத்தத்தை கேட்கிற தெய்வம் அவர். என் சத்தம் அவர் காதுகளில் கேட்கும், அவர் செவிகளில் அது ஏறும். என் கூப்பிடுதலுக்கு அவர் ஓடோடி வருகிறவர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேளையிலும் அப்பா சுவாமி உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில தானே மகிமையானது உம்முடைய வல்லமை, விடுவிக்கும் வல்லமை, அற்புத சுகத்தை கொடுக்கும் உம்முடைய வல்லமை இந்த வேளையில இறங்கட்டும் சுவாமி. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறினது. என் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யாரெல்லாம் அவர் மேல விசுவாசம் வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். தன் சொந்த ஊருக்கு போகிற பொழுது அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. வேதம் இப்படி குறிப்பிடுகிறது, அந்த இடத்துல அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா,
இவன் சகோதரர்களும் சகோதரிகளும் நம்மிடத்தில் அல்லவா இருக்கிறார்கள். இவனை சிறு வயது முதற்கொண்டு எனக்கு தெரியுமே, இவன் என்ன என்று இயேசுவை அற்பமாய் பார்த்தார்கள். அவரை இரட்சகராகவோ மீட்பராகவோ ஒரு தீர்க்கதரிசியாக கூட அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லாதிருந்தது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவரால் அங்கே அற்புதங்கள் செய்ய முடியவில்லை. ஆனால் விசுவாசித்தவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய சொந்த ஊர்ல தான், தேங்க்யூ ஜீசஸ், கூரைய, அதாவது அவரிடத்துல அநேக ஜனங்கள் கூடி வந்து நிற்கிறாங்க. அந்த கூரை பிரிக்கப்படுது. மேல் கூரையை பிரிச்சு ஒரு 4 பேர் படுத்த படுக்கையில கட்டில் கிடையாய் கடந்த ஒரு திமிர்வாதக்காரனை எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை, அவருடைய கவனம் இவன் மேல் விழுந்து விட்டால் இவன் எழுந்து விடுவான் என்று சொல்லி அவனுடைய நண்பர்களுக்கு விசுவாசம் உண்டாயிற்று. தூக்கி கொண்டு வந்தான், கூரையை பிரிச்சாங்க. மேலே அவர் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு நேராக அந்த படுக்கையோடு இறக்கினாங்க. தேங்க்யூ ஜீசஸ். என் இயேசு அந்த திமிர்வாதனக்காரனை கண்ட உடனே ஆண்டவர் சொன்னார், மகனே திடன்கொள், திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவர்கள் விசுவாசத்தோடு இறக்குறாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இங்க படுக்கையில் கிடக்கிறவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பாவம் இருக்கு, அங்கே விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை கண்ட என் இயேசு இவனுடைய பாவங்களை அவரே மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் எவ்வளவு பெரிய வேலையை செய்கிறது. உங்கள் பாவங்களை அது மன்னிக்கிறது. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுது அற்புதங்கள் தானாய் நடக்கு. அங்க நடந்தது அதுதான். இயேசு சொன்னார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப அங்கிருந்து அநேகர் கேட்டாங்க, பாவங்களை மன்னிக்க இவன் யார்? ஆனால் என் இயேசு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை இவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். தேங்க்யூ மை மாஸ்டர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் படுக்கையில் கிடந்தாலும் சரி, உங்களால் எழும்பி நடக்க முடியவில்லை என்று சொன்னாலும் சரி, மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இந்த வேளையில இயேசுவின் நாமத்திலே மாறும். உங்கள் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இயேசுவின் நாமத்திலே அது மாறும். ஓரிமா கரதலபா ஷகலதி ரிபோ ஷபலபரிதியாந்து நதி கலபாஷிக் நிமராதலிதியாந்து நதி கலா மவோராதலிதியாந்து நதி ரிபோ ஷாத்தலரி மகாரதியா மியூகாலதியா நிதலதியா நீ ஷபாராதலபாஷி கலோதியாந்து நதி. ஒரு வல்லமை உங்களை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் உங்கள் படுக்கையை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் பலவீனமான சரீரத்துக்குள்ள என் தேவ வல்லமை ஊடுருவி வரட்டும். இப்பொழுது சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மகளே திடன்கொள், திடன்கொள். என் இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு சகோதரியுடைய வயிறு வீங்கி இருக்கிறதை என் ஆவியானவர் காண்பிக்கிறார். வயிறு வீங்கி போய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்னியில் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு சகோதரி, இந்த வேளையில் நீங்கள் கைகளை வைங்க, உங்கள் வயிற்று பகுதியில் கைகளை வைங்க. என் இயேசு அற்புத சுகத்தை கட்டவிழ்க்கிறார். தெய்வீக சுகம் இப்பொழுது உங்களை தொடுகிறது. உங்கள் கிட்னி இயேசுவின் நாமத்தினாலே சீராக செயல்படுகிறது. இந்த நேரத்தில் வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ மை மாஸ்டர். உங்கள் ரிப்போர்ட்டுகள் மாறும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இந்த வயிற்று பகுதிக்குள்ள காணக்கூடிய அந்த கிரியைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நார்மலாக கடவுள். தெய்வீக சுகம் உண்டாகட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். ரீமா கரதலபா ஷிபிலியா சொல்லுதே. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு எழுந்திரு, எழுந்திரு.
எழுந்து இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்க முடியாத, அசைக்க முடியாத கால்களை விசுவாசத்தோடு அசைத்து பாருங்க. படுக்கையில் வியாதியா இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். The mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே ராஜா, படுக்கையில் கிடக்கிற, நீண்ட நாள் படுக்கையில் இருக்கிற, எழும்ப முடியாதபடி போராடி கொண்டு இருக்கிற, முற்றி போன வியாதி என்று சொல்றாங்க. முற்றி போன வியாதி இது. இதை சுகப்படுத்த ஒருவராலும் கூடாது. இயேசு சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீ என்னை விசுவாசித்தால் அது ஆகும். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு உண்டாக கடவுள் என்று சொன்னவர். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு சுகம். உன் படுக்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியின் படுக்கைகள் இப்பொழுது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னை மீண்டும் மீண்டுமாக வேதனைக்குள் கொண்டு வரக்கூடிய இந்த வியாதிகள், பலவீனங்கள் உன்னை விட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அற்புத சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் உண்டாவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. படுக்கையில் வியாதி முழுவதையும் அவர் மாற்றி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறதே. முழுவதையும் மாற்றி போடுவார். உன் வியாதி முழுவதையும் என் இயேசு மாற்றுவாராக. தெய்வீக சுகம் உன் படுக்கையை மாற்றுவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எழுந்து நிற்க முடியாதபடி உன்னை கீழே விழத்தள்ளி, எப்போ பார்த்தாலும் நீங்கள் படுக்கையில் தான் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் ஆவியானவர் இருதயத்தில் படுக்கையின் பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். நீங்கள் படுக்கையில் தான் இருப்பீங்க, அதிகமாக நீங்கள் படுக்கையில் தான் இருக்கிறீங்க. தேங்க்யூ மை மாஸ்டர். உங்கள் படுக்கையை என் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். உங்கள் கால்களுக்குள்ள, கரடுகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, உங்கள் நரம்புகளுக்குள்ள, நரம்பு மண்டலங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இப்பொழுது பாய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே, பாய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. கிரியை செய்யக்கூடிய பொல்லாத ஆவிகள், பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். 18 வருஷமாய் சற்றும் நிமிர முடியாதபடி ஒரு மகளை சாத்தான், பிசாசானவன் கூனியாகவே வைத்திருந்தான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கூனியாகவே வைத்திருந்தான். பாருங்க, என் இயேசுவின் கண்கள் அவள் மேல் பட்டது. அவருடைய கண்கள் அவள் மேல் பட்டது. என் இயேசு அவளை ஆபிரகாமின் சந்ததியாய் கண்டார். இவளும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறாள். இந்த நாளிலே இவள் விடுதலையாக வேண்டியது மிகவும் அவசியம் என்று சொல்லி அவளை தொட்டார். அவள் நிமிர்ந்து நின்றாள் இயேசுவின் நாமத்தில். இந்த வேளையில் அப்பா சுவாமி, எலும்புகளுக்குள்ள நீண்ட நாள் பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். உங்கள் சரீரங்களை இருக்கிற இடத்துல நீங்க தொட்டு செபிங்க. உங்க பலவீனங்கள் இருக்கிற பாகங்கள் உங்கள் கைகளை வைங்க, அசைச்சு பாருங்க, எழுந்து நடந்து பாருங்க. என் இயேசுவின் கரம் உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, உங்கள் வீடுகளுக்குள் வந்து அற்புதங்களை செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் விசுவாசத்துக்காக நான் பேசுகிறேன். என்னுடைய அதிகாலை ஜெபத்தில் எத்தனை பேர் நீங்கள் பார்க்கிறீங்கன்னு தெரியல. அதிகாலை ஜெபத்தில் நான் தினமும் ஒரு அற்புதத்தை போட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். அநேக அற்புதங்களை என் இயேசு செய்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் யார், எங்கிருந்து பேசுறாங்க, இதையெல்லாம் என் நினைவில் இருப்பதில்லை. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது அவர்கள் சுகமாவார்கள். யார் பேசினாலும் சரி, என் இயேசு அவர்களை மீட்கவே விரும்புகிறார். நான் கண்ட வரைக்கும் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் என் இயேசு எல்லோரையும் அவர் நேசிக்கிறார். அவர்கள் எந்த ஜாதி, மதம் அப்படியெல்லாம் என் இயேசு பார்ப்பதே இல்லை. அது எல்லாம் மனுஷனால் உண்டாகினது, மனுஷனால் உண்டானது. ஏற்ற தாழ்வுகளை பார்க்கிறவன் மனுஷன். இது எல்லாம் மனுஷனால் உண்டானது. உயர்ந்தவன், எளியவன், சிறியவன், மேல் ஜாதி, கீழ் ஜாதி,
இது எல்லாம் மனுஷன் உண்டாக்கினதாம். தேவன் அதை உண்டாக்கவே இல்லை. அவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், ஒரே போல சிருஷ்டித்தார். எல்லோரையும் சமமாக பார்க்கிறவர். தேங்க்யூ மாஸ்டர். யார் பேசினாலும் சரி, எந்த இடத்திலிருந்து பேசினாலும், எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, என் இயேசுவை நம்புகிற பொழுது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற பொழுது, என் ஆண்டவர் முதலாவது செய்வது அற்புதம். முதலாவது செய்வது அற்புதம். அவர்கள் தேவைகள் என்னவோ அதை முதல்ல கொடுக்கிறார். அவர்கள் நம்பி வருகிற பொழுது என் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு முன்னாடி யாராச்சும் ஒருத்தங்க திடீர்னு கஷ்டமா, ஐயா எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கு, ஏதோ ஒரு கஷ்டத்தில் உங்ககிட்ட வந்து கையேந்து நிற்கிறாங்க, நான் பார்த்த உடனே நம்ம மனசு ஒரே என்ன செஞ்சிடும், உதவி செய்கிறோம். முதல்ல அவங்க தேவைகள் என்னங்க இருக்க அதை தான் கொடுப்போம் இல்லையா? ஹல்லேலூயா. அவர்கள் என்ன தேவையை கேட்கிறார்களோ அதை உடனே நம்ம செய்ய நினைப்போம் மனதுருகி. பொல்லாதவர்களாக நீங்களே, ஆகவேதான் இயேசு சொன்னார், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்தீர்கள், அவர் பரம தகப்பன். உங்கள் தேவைகள் என்னவோ அதை முதலாவது செய்வார். இந்த வேளையிலும் கூட சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், வார்த்தையை கேட்டேனப்பா, என் பாவங்களை நீர் மன்னிப்பீராக, என் அக்கிரமங்களை மன்னிப்பீராக. இந்த நேரத்தில் தானே நான் மனஸ்தாபப்படுகிறேன். சொல்லி பாருங்க, ஐயோ என் சகோதரியை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன், என் பெற்றோரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், என் தகப்பனாரை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். கடைசி நாளில் வயசு போயிருச்சுன்னு சொல்லிட்டு, வயசான நாட்கள் அவர்களை வந்து நான் பராமரிக்க முடியாதபடி, அதாவது பராமரிக்க முடியல, பராமரிக்க விரும்பாதபடி நான் அவர்களை துரத்தி விட்டிருக்கிறேன். ஆனால் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் மேல என் தேவன் இரக்கமே பட மாட்டார். நீங்க இறக்கப்படுகிற பொழுதுதான் அவர் இறக்கப்பட. உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள். உங்கள் ஆயுள்நாள் நீடித்திருப்பதற்கு உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள். உங்க ஆயுள்நாள் நீடித்திருப்பதற்கு பெற்றோரை கனப்படுத்துங்கள். யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என் ஆவியானவர் உணர்த்துறபடினால பாருங்க, டாபிக்ல இருந்து இதுக்குள்ள வர்றேன். உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள். உங்க குடும்பத்துல காணக்கூடிய பிரச்சனைக்கு காரணமே அதுதான். கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கவே இறங்காது. அவருடைய பாதுகாப்பு உங்க மேல இருக்காது. அதிகமான பண செலவுகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் நீங்க செலவு பண்ணிட்டே இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு நன்மையை பார்க்க முடியல. என் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் நீங்கள் கனப்படுத்தவில்லை. அவங்க இருக்கிறாங்க, உங்க தாய் உங்க பெற்றோர் இருக்கிறாங்க. போய் அவங்ககிட்ட போய் சமாதானம் பண்ணுங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க, உங்களிடத்தில் அழைத்துவாங்க, பராமரியுங்கள். இயேசுவின் கரம் உங்க மேல இறங்கும். உங்க ஆயுள் நாள் நீடிக்கும். உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாரோ ஒருத்தர் நீங்க வந்து அந்த கேள்வியில இருந்துகிட்டே இருக்கிறீங்க, அநேகட்ட போய் ஜெபிச்சிட்டீங்க, உங்களுக்கு சுகமே ஆகலை, உங்களுக்கு அற்புதமே நடக்கலை. இந்த நேரத்தில் நான் பேசுகிற கூட அது உங்கள் இருதயத்தை தொடும். என் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். உங்கள் பெற்றோரை கனப்படும். மீண்டும் கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீபா கரதலபா ஷிபிலியாச்சன. எத்தனை பேர் என்னோட இணைஞ்சிருக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எத்தனை பேர் இணைஞ்சிருக்கீங்களா? டைப் பண்ண முடியும்னா போடுங்க. ஆண்டுடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. தெய்வ மகிமை எங்களை தொடுகிறதுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வந்து அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். சமாதானம் உங்கள் உள்ளத்துக்குள் இறங்கும். தெய்வீக சமாதானம் இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திருப்புகிறதற்கு, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லியே அவர்களை அழைக்க வந்தேன் என்று சொன்னவர். பாவிகளை மனம் திருப்பும்படிக்கு, நான் நீதிமான்களை அல்ல என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். இயேசுவே, நான் பாவம் செய்திருக்கிறேன்,
நான் நீதிமான் என்று சொல்லிக் கொள்ளலாம் வெளியே. ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பதிலை தருவாராம். என் இயேசு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக அந்த காரியங்களை சொல்லுகிறேன். அவர் அந்தரங்கத்தை பார்க்கிற என் பிதா. இந்த நாளில் உங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சு பாருங்க. உங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ளுங்க. என் இயேசுவிடத்துல மன்னிப்பு கேளுங்கள். உண்மையான ஒரு மனம் திரும்புதல். வேதம் சொல்லு, மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ள வேண்டுமா? நான் மனம் திரும்பினவன், நான் மனம் திரும்பினவள், உண்மையா இயேசுவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டவள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லோரிடத்திலும் நான் சமாதானமாக இருப்பேன். ஜீசஸ் நேம். கர்த்தருடைய கரம் உங்க வீடுகளுக்குள் இறங்குது. தேவ பிரசன்னம் உங்க மேல இறங்குது. ஒரு சகோதரி உள்ளத்திலிருந்து நீங்க அழுகிறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. ஒரு புது அபிஷேகம் உங்களை நிரப்புது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களை தொடுகிறது. உங்கள் இருதயத்துக்குள்ள என் தேவ ஆவியானவர் அவர் வந்து நிற்கிறார். நன்றி அப்பா. ராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்புகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ரிமோகாராதலிதி மாவாஷாதலதி நசுதலதரபலா ஹசியாந்தனதிபி. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்து இயேசு உயர்த்துங்க. அற்புதங்கள் நடக்கும். என் இயேசு உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த இரவு வேளையில் உங்கள் இல்லத்துக்குள்ள நீங்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் கிறிஸ்து இயேசுவின் மகிமை உங்கள் அருகில் இறங்குகிறது. என் தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். தெய்வீக பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை உங்கள் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறது. என் இயேசு உங்கள் இருதயத்துக்குள் வர விரும்புகிறார். இருதயத்தை திறந்து கொடுங்க. கசப்புகளை மாற்றுங்க. ஹல்லேலூயா. உள்ளத்தை என் இயேசுவுக்கென்றே கொடுங்க. அவருக்கு மாத்திரம் கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் சிற்றின்பங்களை எடுத்து வெளியே போடுங்க. உலக இச்சைகளுக்கு ஹல்லேலூயா உங்களை விலக்கி பாதுகாத்துள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, என் இச்சைகளை நான் விட்டு விடுவேன். அருவருப்பான பாவங்களை நான் விட்டு விடுவேன். இனி அசுத்தமான கிரியைகளை என் கண்கள் காணாது. வேதம் சொல்லுகிறது, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். ஒரு மனுஷனுடைய கண்கள் அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. சொல்லி பாருங்க, ஆண்டவரே சப்பா, இனி இப்படிப்பட்ட அசுத்தங்களை நான் பார்க்க மாட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேர் மற்றவருடைய வேதனையை கண்டு சந்தோஷப்படக்கூடிய இருதயம் இருக்கும். ஒருத்தவங்க துன்பப்படுகிற பொழுது, உங்களுடைய சத்துருவாக இருந்தாலும் சரி, உங்களை அழிக்க நினைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேதனை என்று வருகிற பொழுது நீங்கள் அதை கண்டு சந்தோஷப்படக்கூடாது. தேவனிடத்தில் அதற்காக செபிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளையுடைய இருதயம். ரட்சிக்கப்பட்ட இருதயம் அதுதான். மீட்கப்பட்ட இருதயம் அதுதான். தேங்க்யூ மை மாஸ்டர். இந்த வேளையில் அப்பா, உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு, இன்னும் அதிகமாய் நிரப்பட்டு, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து என்றால் இடத்தில் பேசுகிறீர். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ஹல்லேலூயா, உதிரப்போக்குல பிரச்சனையில் இருக்கிற ஒரு மகளை என் கிறிஸ்து இயேசுவின் கரம் இப்பொழுது தொடுகிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அமராஜா, அன்றைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ முழு விசுவாசத்தோடு அவள் நடக்க பலனற்று இருந்தாலும் அவள் தவழ்ந்தாவது வந்தாள். அவளுடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை நான் தொட்டு சுகமாவேன். நான் போய் தொடுவேன். என் விசுவாசத்தை நான் காண்பிப்பேன். என் விசுவாசத்தை நான் சுமந்து செல்லுவேன். அவள் தன்னுடைய விசுவாசத்தை சுமந்து இயேசுவண்டை வந்தாள். தன்னுடைய விசுவாசத்தை சுமந்து வந்தாள். கிறிஸ்து இயேசுவை குறித்து யாரோ சொன்னதை கேள்விப்பட்டாள். நான் அவருடைய வஸ்திர ஓர தொங்கலையாவது நான் தொடுவேன். அவரை ஒரு தீர்க்கதரிசியாய் அவள் கண்டாள். நல்ல ஒரு ஆசாரியனாய் அந்த மகள் கண்டாள். ஆகவே அந்த வஸ்திரத்தின் ஓர தொங்கல்ல இருக்கிற அந்த முடிச்சுகளை அவள் தொடும்படி அவள் சித்தம் கொண்டாள், விருப்பம் கொண்டாள். நான் தொடுவேன், சுகமாவேன். தேவ பிரசனம் அவருடைய வஸ்திரத்தில் இருக்கிறது. அவருடைய பேச்சில் இருக்கிறது. அவருடைய நினைவுகள் இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் அற்புதங்கள் இருக்கிறது. கண்டுபிடித்தாள், விசுவாசித்தாள், விசுவாசத்தை சுமந்து வாழ்ந்தாள்.
பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டாள். வல்லமை புறப்பட்டு சென்றது. அவள் சுகமானாள் இயேசுவின் நாமத்தில். இந்த நேரத்திலும் அப்பா, பெரும்பாடோடு இருக்கிற மகளை என் கிறிஸ்து இயேசுவின் கரம் தொடுகிறது. இந்த வேளையில தானே அற்புத சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. மிகுந்த வேதனையோடு இருக்கிற அந்த மகளுக்கு அற்புத சுகம் இப்பொழுது, தெய்வீக சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. அந்த ரூபா காற்று இப்பொழுது அந்த மகள் மேலே வீசட்டும் சுவாமி, வீசட்டும், வீசட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகள் அம்மு மேலே என் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். மகள் ஹேனா மேலே என் தேவ வல்லமை இறங்கட்டும். எஸ் டாடி. அமராஜா, அந்த குடும்பத்தை என் இயேசு அதிகமாய் நேசிக்கிறார், நேசிக்கிறார். அமராஜா, அநேக உபத்திரவங்கள் மத்தியில், பாடுகளில் மத்தியில் அப்பா, அந்த பிள்ளைகளை நீர் மீட்டெடுக்கிறீர் சுவாமி, மீட்டெடுக்கிறீர் அப்பா, மீட்டெடுக்கிறீர். கர்த்தர் சொல்கிற பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இனி எல்லாம் புதிதாக மாறும். அந்த குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறும். அமராஜா இயேசுப்பா, உங்க கரம் இப்பொழுதே மகள் மேலே இறங்கட்டும். உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வீக சுகம் இறங்கட்டும். அசுத்தாவிகள் உங்கள் இருதயத்தை விட்டு புறப்பட்டு போகிறத நான் பார்க்கிறேன். அசுத்தாவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. தேவ பிரசன்னத்தை நீங்க விரும்புகிற பொழுது, நீங்கள் அதை விசுவாசிக்கிற பொழுது, இப்பொழுது அசுத்தாவிகள் விலகிறத நான் பார்க்கிறேன். அசுத்தாவிகள் விலகுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், அசுத்தாவிகள் உங்களை விட்டு புறப்படுகிறது. இந்த சத்தத்தை கேட்க இனி நான் இருக்க முடியாது, இனி நான் இருக்க முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது என்னால் இருக்க முடியாது என்று அது சொல்லி, அது புலம்பி உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத ஆவிகளுக்கு நான் கட்டளை இடுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிசாசுகளுக்கு நான் கட்டளை இடுகிறேன். பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பிசாசுகளுக்கு நான் கட்டளை இடுகிறேன். வலியையும் வேதனையும் துக்கத்தையும் துயரத்தையும் கண்ணீரையும் புலம்பலையும் இழப்புகளையும் கொண்டு வரக்கூடிய வியாதிகளை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள், பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். புறப்பட்டு போய் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை விட்டு விலகு என்று நான் கட்டளையிடுகிறேன். கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். உங்களை அலைக்கழிக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுதலையாக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது ஒருவேளை உங்களுக்கு ஒரு தலை சுற்று போலவோ, இல்லை என்று சொன்னால் குமட்டுவது போலவோ, உங்கள் தொண்டை பகுதியில் ஏதோ அடைத்திருப்பது போலவோ, உங்கள் முதுகில் ஏதோ ஊறுகிறது போலவோ, உங்கள் தொடை பகுதியில் ஏதோ பிரச்சனைகள் வருவது போலவோ, உங்கள் கால்களை ஏதோ ஊறுகிறது போல தெரியும் என்று சொன்னால் கைகளை உயர்த்தி கிறிஸ்து இயேசு வண்டை சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். பிசாசுகள் உங்களை விட்டு விலகுவதற்கு இது அடையாளமாக இருக்கும். ரீமா கரதலபா ஷாவலபா ரதியான் சொன்னதுவி. இப்பொழுதே அசுத்தாவிகள் வெளியேறட்டும். கெட்ட சுமல் ஒரு சிலருக்கு, உங்களுக்கு கெட்ட ஸ்மெல், அசுத்தமான நாற்றங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. எஸ், அசுத்த ஸ்மெல்ஸ் உங்களுக்கு இப்போ இருக்கும்னா இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிற வேளையில் உங்களுக்கு வரும் என்று சொன்னார். இந்த வேளையில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். பொல்லாத பிசாசுகள் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. செய்வினை பிசாசுகள் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. ஏவப்பட்ட ஏவல் கிரியைகள் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. இந்த வேளையில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே சகலமும் என்னை விட்டு விலகட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம், ஒரே நாமம், இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாமத்துக்கு எப்படிப்பட்ட முழங்கால்கள் முடங்கியே ஆகும், எப்படிப்பட்ட பிசாசுகளும் வெளியேறும்.
எப்படிப்பட்ட பொல்லாப்புகள் உங்களை விட்டு விலகும். இந்த வேளையில தானே நான் வார்த்தையை பேசுகிற அந்த நேரத்தில் தானே இயேசுவின் நாமத்தினால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும், குடும்பங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைக்காக ஜெபிங்க, உங்கள் கணவருக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பிரிஞ்சு இருக்கலாம், கணவன் மனைவி பிரிவினையில் இருக்கலாம், உங்க கணவர் விபச்சாரத்தில் சிக்கி இருக்கலாம். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரிவுகளை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. தன் மனைவி பிள்ளைகளை விட்டு விட்டு தவறான உறவுகளில் அசுத்தங்களை செய்து கொண்டு தன்னை யோக்கியமாக காட்டி கொண்டிருப்பது, உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற சகோதரியை தைரியமாக எழுந்து பேச இயேசுவின் நாமத்தினாலே. என் கணவருக்குள்ள இருக்கிற இந்த பொல்லாத ஆவி, இந்த இச்சையின் ஆவி, இந்த அருவருப்பின் ஆவி, இந்த வேசித்தனத்தின் ஆவி, இந்த விபச்சார ஆவி வெளியேறட்டும் என்று சொல்லு. அவுட் சொல்லி பாருங்க இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்க பேசுனீங்கன்னா உங்க கணவர் எங்க இருந்தாலும் சரி, அந்த அசுத்த ஆவிகள் அவரை விட்டு விலகும். ஏன்னா அப்படிப்பட்ட நாமம் இது கடல் கடந்த அற்புதம் செய்யும். இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது இந்த நாமம் கடல் கடந்த அற்புதங்களை செய்யும். எங்கிருந்தாலும் சரி, உன் கணவர் எங்கிருந்தாலும் சரி, அவர் மீட்பர், மீட்டு கொண்டு வருவார். பிசாசின் பிடியிலிருந்து, தந்திரத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவார். எசபேலின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எசபேலின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எசபேலின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா கரதலவா ஷாபலவா ரக்காலதியான் சொன்னது. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் எரிச்சல், எதுக்கெடுத்தாலும் பொறாமை, எதற்கெடுத்தாலும் பழி வாங்கும் எண்ணங்களை கொண்ட எசபேலின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவுட். வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஊறுகிற சர்ப்பங்கள் வெளியேறும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது அலைக்கழிக்கிற பிசாசுகளை நான் பார்க்கிறேன். சர்ப்பங்கள் ஊறுகிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் இயேசுட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க, இந்த வேளையில் எனக்கு விடுதலை தாங்க சுவாமி. நான் விடுவிக்கப்பட்ட ஹல்லேலூயா உம்முடைய மகளாக நான் சாட்சியாக நிற்கட்டும், நான் சாட்சியாக நிற்கட்டும். ரீபா கரதலி திபலா ஷிபலி பராதியான் சொன்னது. மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், சத்துருக்கள் பின்னிட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்களை விட்டு விலகட்டும். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் நெற்றியில நான் தெளிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இரத்தத்தின் பெருந்துளிகள் விழட்டும், ஒவ்வொரு மேல விழட்டும். பொல்லாத ஆவியே, பொல்லாத பிசாசை, இனி செய்வினைகள் வேலை செய்யாது, மந்திரங்கள் செயல்படாது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். ஹல்லேலூயா. உன் தரித்திரம் நீங்கும். இனி உன் சூழ்நிலைகளை மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண்ணீர் மாறும், உன் புலம்பல் மாறும். என் இயேசு உன் வீட்டுக்குள் வந்திருக்கிறார், உன் சரீரத்துக்குள்ள வந்திருக்கிறார், உன் இல்லத்துக்குள்ள வந்திருக்கிறார், உன் இருதயத்துக்குள்ள வந்திருக்கிறார். அதை விசுவாசி, அதை விசுவாசி. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நான் உறுதியாக பிடிச்சு கொள்வேன்னு சொல்லுங்க. இடைவிடாம சொல்லிக்கொண்டே இருங்க இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஏசப்பா சொல்லி பாருங்க. இடைவிடாம அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நாமம் அற்புதத்தை செய்தே தீரும், உங்களை விடுதலையாக்கியே தீரும். தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறீர். அமராஜா உம்முடைய பிள்ளைகளின் கட்டுகளை நீர் அவிழ்க்கிறீர். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் சமாதானத்தை கொண்டு வருகிறீர் சுவாமி. அமராஜா இனி பில்லி சூனியங்கள் எல்லாம் செயலற்று போகட்டும், மந்திர தந்திரங்கள் மாந்திரிகள் எல்லாம் செயலற்று போகட்டும். காலையில் தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள், சாப கட்டுகள் விலகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தலைமுறை சாபங்கள், சாப பிசாசுகள் வெளியேறட்டும். கட்டுகள், நுகங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போவதாக, முறிக்கப்பட்டு போவதாக. தேங்க்யூ ஜீசஸ். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர் என் ஆண்டவராக இயேசு. சொல்லுங்க, நீங்க இது ஒவ்வொரு நேரம் சொல்லுங்க. உங்களை பயமுறுத்துகிற பிசாசுகள், பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது.
அவுட். பயமுறுத்துகிற தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத பயத்தை கொடுக்கிற பிசாசை. சகோதரி, நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத பயம் உங்க இருதயத்தை விட்டு அந்த பயத்தின் ஆவி போகுது. போ பிசாசை, இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே புசாத்தாலே கைகளை எடு என்று நான் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. மகிமையானது இந்த நேரத்தில் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்க. சொல்லி பாருங்க, ஆண்டவரே, ஏசப்பா, நான் இதே சகோதரத்துல நான் சாட்சி சொல்லுவேன். நீர் எனக்கு விடுதலை தந்தீர், நான் இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். சொல்லி பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிற நம்முடைய ஆண்டவரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மங்கி எரியும் திரியை அவர் அணையாதவர். நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஏசப்பா, நான் சுகமானேன், நான் விடுதலையானேன். என் இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் என் இருதயத்துக்குள் இருக்கிறார். இந்த நிமிஷம் முதல் கொண்டு என் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் என் இயேசு அவனை கெடுப்பார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த இயேசு எனக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் எனக்காக வழக்காடுகிறவர். எனக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் தம்முடைய ஆவியை எனக்கு தந்திருக்கிறார். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும், வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும், மறுபடியும் சொல்லி பாருங்க, வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எனக்காக ஜெயக்கொடியேற்றுவார். என் இயேசு எனக்காக ஜெயக்கொடியேற்றுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்காக ஜெயக்கொடியேற்றுவார். என் பிதாவாகிய தேவன் எனக்காக ஜெயக்கொடியேற்றுவார். Thank you, my master. Hallelujah, hallelujah. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் வெக்கப்பட்டு போன இடத்துல இனி வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மாற்றம், உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டாகும். உங்கள் வேலை ஸ்தானத்தில் உயர்வு உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். வேலை குறித்த குழப்பத்தில் இருக்கிறீங்க ஒரு சகோதரி, வேலை குறித்த குழப்பங்கள். இங்கே வேலை செய்யலாமா, இன்னொரு இடத்துக்கு போகலாமா, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி புலம்பல் இருக்கிறீங்க. ஆனால் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், இந்த நாளில், இந்த நேரத்தில், அது உங்களுக்கு தெரியும், பிரச்சனைக்குரிய இடங்க. ஆனால் இன்னொரு இடத்துல உங்களுக்கு வழி இருக்கு. இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. கர்த்தர் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். இதை விட்டு நீங்க அங்கே போங்க. என் இயேசு உங்களை பலப்படுத்தி நடத்துவார். இதிலும் மேன்மையாக என் இயேசு உங்களை வைப்பார். உங்களுக்கு ஒரு கேள்வி இதில் இருந்து கொண்டே இருக்கிறதுனால ஆவியானவர் ஏவுதலின்படி நான் பேசுகிறேன். தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சாமி. கிருபையுள்ள உடைய கரம் இந்த நேரத்தில் வெளிப்படுவதற்காக நன்றி. ஆமராஜா, உன்னதமான என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் தேற்றுவீராக ராஜா. இதில் இணைந்த, பங்கெடுத்த, ஜெபித்த ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. ஒருவரும் வெறுமையை உணரக்கூடாது. ஒவ்வொருடைய இருதயங்களையும் என் தேவ ஆவியானவர் நீர் நிரப்பணும். ஒவ்வொரு இருதயங்களிலும் என் தேவ ஆவியானவர் இப்பொழுதே நீர் இறங்கி நிரப்புவேன். ஒவ்வொரு இருதயத்திலும் சமாதானம் ஊற்றப்படட்டும், சமாதானம் ஊற்றப்படட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா, உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை என் இயேசு நீர் சிலுவையில் சம்பாதித்தீங்க. அமராஜுடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். அமராஜ சத்துருக்கள் நசுக்கப்பட்டு போகட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும். எந்த இடத்துல உடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டார்களோ, எந்த இடத்துல அப்பா உடைய பிள்ளைகள் கூனி குறுகி நின்றார்களோ, அதே இடத்துல என் இயேசு உடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீர், உயர்த்துவீர். உன்னை வாளாக அல்ல, என் ஆண்டவரை இயேசு சொல்லுகிறார், உன்னை தலையாக மாற்றுகிறேன். இனி நீ வாளாக அல்ல, இனி நீ தலையாக மாறுவாய். நீ இருக்கும் இடத்துல நீ தலையாக மாறுவாய். உன் கேள்விகளுக்கு பதிலை சொல்லுகிறார் என் இயேசு. இனி நீ வாளாக இருக்க மாட்டாய், நீ தலையாக இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிப்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கணவர் மீண்டு வருவார், என் இயேசு மீட்டு கொண்டு வருவார். அவர் எந்த இடத்துல சிக்கி இருந்தாலும் சரி, அவர் எந்த இடத்துல சிக்கி இருந்தாலும் சரி, யார் எந்த இடத்துல சிக்க வச்சாலும் சரி, மீட்பர் அவர். நீங்க ஆராதிக்கிற இயேசு மீட்பர், அவர் மீட்பர், அவர் பெயரே மீட்பர். அவர் மீட்டு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முள்வேலிக்குள்ள, முட்களுக்குள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டை மீட்டெடுத்தவர் அவர்.
ஆமென். அந்த சிக்கலுக்குள்ளேயும் போனார், அந்த முட்களுக்குள்ள போனார். போய் அங்கிருந்து என்ன செஞ்சார்? அவர் தூக்கி சுமந்து வந்தார், மீட்டு கொண்டு வந்தார். 99 ஆடுகளை காட்டிலும் காணாமல் போன ஒரு ஆடை என் ஆண்டவர் விடவே மாட்டார். அதை மீட்டு எடுப்பார். ஆக கவலைப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். சொல்லி பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் வாழ்க்கை இனி மாறும், என் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி என் மேல தங்கி நிற்கும். நான் சமாதானமாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். பரிசுத்த ஆவியானுடைய இந்த சந்தோஷம் என்னை நிரப்பும் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உன்னதத்தின் மகிமை இந்த நேரத்திலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அமராஜை மீண்டுமா என்னுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். விசுவாசத்தோடு ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் என் ஆண்டவர் நீர் பூரிப்படைய செய்வீராக. கிருபையுள்ள உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய செட்டுகளின் நிலையில் நான் தருகிறேன் அப்பா. உம்முடைய செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம், சுகம், பலன், பாதுகாப்பு உண்டு. கோழி எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது, கழுகு எப்படி தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அப்பா குஞ்சுகளை பலப்படுத்துகிறது, எப்படி முதுகில் மேல் வைத்து உயர பறக்கிறதோ, அதுபோல என் கிறிஸ்து இயேசு உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்தி மேன்மைப்படுத்துவீராக. நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகக்கூடும். இப்பொழுதும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அமராஜா உன்னதமான உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து மீண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.